எமன் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது எமன் டிவி வழங்கும் கல்வி விடியல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழ்துறை பேராசிரியர் திரு நாகராஜ் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்களை பற்றி சொல்லுங்க ஐயா. நான் பெண்ணாகர வட்டம் ஏரியூர் கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கிறேன்மா. நன்றி. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பள்ளி படிப்பினை ஏரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்றேன். இளங்கலை தமிழ் இலக்கியம் ஈரோடு சிக்கே நாயக்கர் கல்லூரியில் பயின்று வந்தேன். முதுகலை தமிழ் இலக்கியமும் ஆய்வு நிறைஞர் படிப்பையும் சென்னை பல்கலைக்கழகம் மெரினா வளாகத்தில் அமைந்துள்ள தமிழ் இலக்கிய துறையில் பயின்று வந்தேன்மா. நல்லதுங்க ஐயா. உங்களை தமிழ் துறைக்கு உங்க ஆர்வத்தை திருப்பிய அந்த மடை யாருங்கய்யா? நான் பள்ளி படிப்பாக படித்து கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய தமிழ் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாக என்னுடைய தமிழாசிரியர்கள் எனக்கு ஊக்குவித்தார்கள். குறிப்பாக என்னிடம் பேச்சாற்றல் திறன் இருக்கிறதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. எழுத்தாற்றல் திறன், கவிதை எழுதுகின்ற திறன் இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை. இதையெல்லாம் ஆற்றுப்படுத்தியது 8ஆம் வகுப்பு ஏரியூர் அரசு மேல்நிலையில் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தமிழ் பேராசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்களை என்னை ஆற்றுப்படுத்தி ஊக்கப்படுத்தினார்கள். அந்த மொழியின் ஊடாகத்தான் நான் இளங்கலை தமிழ் இலக்கியத்தை தேர்ந்தெடுத்தேன். என்னுடைய மொழி, என்னுடைய தாய்மொழியான தமிழ் அன்னை என்னை கைவிடவில்லை. இதுவரைக்கும் சென்னை பல்கலைக்கழகம் பயின்று கொண்டிருக்கும் பொழுது முதுகலை தமிழ் இலக்கிய துறையில் தங்கப்பதக்கத்தை அப்பொழுது நான் பெற்றேன். முக்கியமாக குறிப்பிடுவது, 2வது இளங்கலை தமிழ் இலக்கியம் பயின்று கொண்டிருக்கும் பொழுது தமிழ் துறையின் சிறந்த மாணவராக என்னை தேர்வு செய்தார்கள். இது எதனால் வந்தது என்றால், நான் நேசிக்கின்ற தமிழ் மொழியால் வந்தது, வேறு எதனால் வரவில்லை. நான் படிக்கின்ற படிப்பும் என் தமிழ் அன்னையும் நான் நேசிக்கின்ற லாங்குவேஜும் தான் என்னை கை கொடுத்து இந்த இடத்தில் அமர்ந்து நீங்கள் நேர்காணல் செய்கிறீர்கள் என்றால் இதற்கு யார் காரணம் என்றால் என்னுடைய மொழியும் என்னுடைய தமிழ் அன்னையும் தான் காரணம். சிறப்புங்க ஐயா, ரொம்ப நல்லா பேசுனீங்க ஐயா. இப்போ அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ன்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிற தமிழ் லாங்குவேஜ் படிப்படியா குழந்தைங்க மத்தியில் குறைஞ்சிக்கிட்டே வருது கற்றுக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கற்பித்தல் நிலையில் இருக்கீங்க. அதை மாணவர்கள் கிட்ட தமிழ் மொழியை எந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கலாங்க ஐயா? தமிழ் மொழி என்றும் அழியாத ஒன்று. ஏனென்றால் அனைத்து மொழிகளும் அருகி வருகின்ற நிலையிலும் நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான் ஒரு தாய்மொழியாக, ஆட்சி மொழியாக இன்றும் வளர்ந்து வருகின்றது. ஒவ்வொரு மாணவர்களும் இப்பொழுது பாலிடெக்னிக் கல்லூரி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தமிழ் மொழி பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஜினியர் படிப்பினை எடுத்துக்கொண்டால் தமிழ் ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தளங்களில் தமிழ் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. பல்வேறு அமைப்புகள் தமிழுக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் என்றும் சாகாது. ஏனென்றால் பல்வேறு அமைப்புகள் முன்னெடுத்து கொண்டு தமிழுக்காக பட்டிமன்றமும் பேச்சரங்கமும் கவியரங்கமும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். மேலும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறை பல்வேறு பணிகள் செய்து கொண்டிருக்கிறது தமிழ் மொழிக்காக. குறிப்பாக தெருகள் தோறும், கடைகள் தோறும், வணிக நிறுவனங்கள் தோறும் அனைத்தும் தூய தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக தமிழ் வளர்ச்சித்துறை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய தலைவர்களுடைய பிறந்த நாட்களை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போட்டி வைப்பது, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி ஆகிய போட்டிகள் எல்லாம் வைத்து மாணவர்களுடைய திறனை, தமிழ் ஆர்வத்தை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் மொழி என்பது தமிழ் படித்தவர்களுக்கு மட்டும் அல்லாமல் பொறியியல் படித்த மாணவர்கள், பாலிடெக்னிக் மாணவர்கள், பல்வேறு தளங்களில் மருத்துவ மாணவர், பல்வேறு தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் தமிழ் மீது வீரியமாக இருந்து அவருடைய மேடை பேச்சு கேட்கின்ற போது எனக்கு ஆர்வமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு மருத்துவ மாணவன் பேசுகின்ற பொழுது வீரியமாக, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் என்று பாரதியார் சொல்வார்கள், அவ்வளவு வீரியமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனதிலே படிப்பது மருத்துவமாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், வேறு பட்டப்படிப்பாக இருக்கலாம். ஆனால் உள்ளார்ந்த உணர்வில் இந்த தமிழ் என்பது கோலோச்சி நின்று கொண்டிருக்கிறது. அது எவராலும் அழிக்க முடியாது. பல்வேறு பணிகள் பொழுது செய்து கொண்டிருக்கிறது தமிழ் வளர்ச்சித்துறை. குறிப்பாக தூய தமிழில் பேசுபவர்களுக்கு தூய தமிழ் பற்றாளர் என்ற விருதுகளை வழங்கி வருகிறார்கள். நூல் ஆசிரியர்கள், குறிப்பிட்ட எழுத்தாளர்கள் கிராமதோறும் எழுத்தாளர் இருக்கிறார்கள். அவர்களால் அந்த நூலினை வெளியிட முடியவில்லை.
ஆனால் அதற்கு நிதி கொடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை வந்து நிதி கொடுத்து அந்த நூலினை வெளியிட்டு அவர்களை அங்கீகரித்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பட்டிமன்றம், கருத்தரங்கம், பேச்சரங்கம், முறையரங்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் தேசிய கருத்தரங்கம், பட்டிமன்றம் ஒரு ஆரோக்கியமான சூழலாக போய் கொண்டிருக்கிறது. மேலும் தமிழக அரசு எடுத்துக்கொண்டால் அந்த புத்தக திருவிழா வந்து நடத்துறாங்க. அந்த புத்தக திருவிழாவில் பார்க்கின்ற பொழுது சொற்பொழி ஒரு 10 நாள் நடக்கிறது. 10 நாளும் சொற்பொழி, 10 நாளும் பேச்சரங்கம், 10 நாளும் மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள், அவர்களுக்கு பேச்சு போட்டி வைத்து கவிதை கட்டுரை போட்டிகள் வைத்து பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆரோக்கியமான சூழல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டாலும் தமிழ் என்பது ஒரு வளர்ச்சி பாதையில் போய்கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் இப்போ மென்பொருள் திட்டங்களில் எல்லாம் விக்கிபீடியா போன்ற இணையதளத்தில் தமிழ் ஆய்வு கட்டுரைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு தேசிய கருத்தரங்கம், பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்தினால் கட்டுரையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆய்வு களங்கள் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் மொழியானது ஒரு குறுகிய எல்லைக்குள் அடங்கவில்லை. மற்ற மொழிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குறுகிய எல்லைக்குள் அடங்கி விடுகிறது. ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழியை, தமிழ் சார்ந்த ஆய்வு களன்களை விரிந்து கொண்டே போகிறது. கடல் அளவு பரப்பாக விரிந்து கொண்டே போகிறது. தமிழகம் மட்டும் இல்லை, சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா நாடுகளிலும் இலங்கை நாடுகளிலும் தமிழ் சார்ந்த அமைப்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. பல்வேறு பல்கலைக்கழக, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தமிழ் இருக்கை நிறுவிக்கொண்டு தமிழுக்காக பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழ் என்பது வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. படிப்பது ஆங்கில கல்வியாக இருந்தாலும் அவனுடைய உள்ளார்ந்த உணர்வில் தமிழ் என்பது மேலோங்கி கோலோச்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பட்டிமன்ற, பேச்சரங்கம், கவியரங்கெல்லாம் பார்க்கின்ற பொழுது பிற துறை சார்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்கின்ற பொழுது உள்ளார்ந்த உணர்வில் தமிழ் என்பது எப்பொழுதும் கோலோச்சி கொண்டே இருக்கிறதம்மா. சிறப்புங்க ஐயா. நீங்க தமிழோட ஆர்வம் உங்களோட பேச்சிலேயே தெளிவா தென்படுது. இப்ப நீங்க வெளிநாட்டவர்களோட தமிழ் ஆர்வத்தை பத்தி சொன்னீங்க இல்லைங்க ஐயா, அவங்க என்ன மாதிரி தமிழுக்கு தொண்டு செய்யறாங்க, அவங்களோட தமிழ் பாரம்பரியம் என்ன? வெளிநாடுகளில் பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் பலரும் இருக்கிறார்கள். எனக்கு தொடர்புடைய நண்பர்கள்லாம் இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் குறிப்பாக இலங்கை நாடுகளில் தமிழ் துறை சார்ந்தும் தமிழ் பல்துறை சார்ந்தும் கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கில் வந்து பல்வேறு களங்களில் வந்து ஆய்வு செய்து ஆய்வு கட்டுரையினை வெளிநாட்டு வாழ் தமிழர்களும் நம் தமிழர்களும் இணைந்து அந்த ஆய்வு கட்டுரை வெளியிடுகிறார்கள். ஆய்வு களங்கள் பல்வேறு களங்களில் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் வெளிநாடுகளில் ஒரு தனி பாடமாகவும் தமிழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கேயும் தமிழாசிரியர்களை வந்து நியமிக்கிறார்கள். நியமித்து தமிழை வந்து வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டவர்களுடைய பணி என்பது மகத்தான பணியாக இருக்கின்றது. நாமளே வந்து பல்வேறு கருத்தரங்கள், தேசிய கருத்தரங்கள் நடத்துகின்ற பொழுது வெளிநாட்டவர்கள் ஆர்வத்துடன் வந்து பங்கெடுத்து தன்னுடைய ஆளுமையை வந்து நிலைநாட்டுகிறார்கள். வெளிநாடுகளில் வந்து ஒரு அமைப்புகள் நிறுவி அங்குள்ள தமிழர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழுக்கு ஒரு அரணாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரணாக விளங்கி அங்க வந்து எல்லாம் கவியரங்கம், பேச்சரங்கம், அரங்கங்கள்லாம் நிறுவி அங்கெல்லாம் மாநாடுகள்லாம் நடத்தி பல்வேறு பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வெளிநாடு வாழ் தமிழர்கள்மா. சிறப்புங்க ஐயா. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களையே ஆங்கிலத்தை விட தமிழ் அதிகமா நேசிக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு பேர்லயே தமிழை வச்சுக்கிட்டு தமிழை ஒரு பாடமா மட்டும் படிச்சுக்கிட்டு ஆங்கில மோகத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற மாணவர்களை தமிழ் பக்கம் கட்டி இழுக்க என்ன மாதிரியான உத்வேகங்கள் கொடுக்கலாங்க ஐயா? நம்மளுடைய மொழியில் வந்து நம்ம அறத்தை போதிக்கின்ற மொழி நமது. நீங்கள் வேணுமென்றால் வணிகம் சார்ந்ததுக்காக நீங்க படிக்கலாம். உண்மை. நான் இதை படித்தால் இந்த வேலை வாய்ப்பு வருது, ஒரு 50,000 சம்பளம் வாங்கிக்கிறேன், மகிழ்ச்சியாக இருந்துக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையை பலப்படுத்துவது எது? அதுதான் சிந்தனை. முதல்ல என்னுடைய மொழி. என் மனதை செம்மையாக்குவது எது? என்னுடைய மொழி. எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று சொல்வது வேறு களம், இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்வது இலக்கியம். அதான் இலக்கு கூட்டல் இயம் இலக்கியம் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஒரு இலக்குக்கு இட்டு செல்வது இலக்கியம். இலக்கியம் படிக்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுடைய மனம் செம்மையாகும்.
இலக்கியம் படிக்கின்ற பொழுதுதான் மனித எண்ணங்கள் மேம்படும். பல்வேறு இலக்கியம், சங்க இலக்கியங்கள், 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு நூல்கள், சிறுகதை, நாவல்கள் என்று பல்வேறு களங்கள் வளர்ந்து கொண்டே வருகின்றது. இவையெல்லாம் படிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய மொழியின் மீது ஆர்வம் ஏற்படும். நம்மளாம் தொலைபேசியிலே பாதி வாழ்க்கை போயிடுது, கைபேசியிலே வாழ்க்கை போயிடுது. அதனால் முதல்ல நம்முடைய மொழியை நேசிக்கணுங்க. நம்மளுடைய மொழியை நேசிக்கின்ற பொழுதுதான் அதற்கான உத்வேகம் என்பது ஏற்படும். நம்ம லாங்குவேஜ் நேசிக்காம எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே படித்தாலும் பரவாயில்லை, தமிழை நேசி. அனைத்து மொழியும் கற்றுவை, அன்னை மொழியின் மீது பற்றுவை. அதுதான் முக்கியமானது. பாரதியார் சொன்னார், யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்ன பல மொழிகள் கற்றவன் பாரதியார். பாரதி பல மொழிகள் கற்று தேர்ந்து அறிந்து, ஆனால் அனைத்து மொழிகளை விட உயர்ந்த மொழியாக தமிழ் இருக்கிறது என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். என்றால் தமிழ் என்பது வலிமை மிகுந்த மொழி. அதை நாம் பல்வேறு தளங்களில் இன்னும் விரிவுபடுத்த வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் என்பதை முதல்ல நம்ம சிந்திக்கணும். சிலப்பதிகாரம் சொல்லி கொடுக்குறோம், மணிமேகலை சொல்லி கொடுக்குறோம், சீவக சிந்தாமணியை சொல்லி கொடுக்குறோம், வளையாபதியை சொல்லி கொடுக்குறோம், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். 50 பெருங்காப்பியங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஆனால் 50 பெருங்காப்பியங்களில் குறிப்பாக வணிக குலத்தை மையமிட்டு தான் பேசுது. சிலப்பதிகாரம் எடுத்துக்கொண்டால் கோவலன் கண்ணகி வணிக குலத்தை சார்ந்தவர்கள். மணிமேகலையை எடுத்துக்கொண்டால் யார் எழுதுறாங்க? கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று. நம்ம பாண்டிமாதேவியினுடைய பரல் முத்துப்பரல், கண்ணகியினுடைய கால் சிலம்புடைய மாணிக்க பரல் என்று சொல்றாங்க. சாதாரண வணிக குடியில் பிறந்த கண்ணகிக்கு மாணிக்க பரல்களை பதிவு. நாடாளும் மன்னனுடைய பாண்டிமாதேவியினுடைய கால் சிலம்பில் முத்து இருக்குதுன்னா எவ்வளவு முரண்பட்ட தனம்! அப்படி என்றால் எதை முதன்மைப்படுத்துகிறீர்கள்? வணிக குலத்தை தானே முதன்மைப்படுத்துகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இங்க வருகிறதா இல்லையா? இது போன்று நாம் ஆய்வு நோக்கில் மாணவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் நம்மிடம் இருக்கிறது, நம்முடைய பேராசிரியரிடம் இருக்கிறது. படிக்கின்ற மாணவர்கள் ஆய்வு ரீதியான போக்கில் படிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏதோ கடமைக்காக படித்து விட்டு கடமைக்காக சென்றால், இப்ப நீங்களே இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு கூடையை கொண்டு போய் நீங்க விற்க முடியுமா? கூடைய விற்க முடியாது. கூடைக்குள் பழங்கள் இருந்தால்தான் உங்களால் விற்பனை செய்ய முடியும். அதற்கான வேல்யூ இருக்குது. வெறும் கூடையை கொண்டு போயிட்டு கூடை என்றெல்லாம் நம்மளால் விற்க முடியாது. அதற்குள் பழங்கள் இருக்க வேண்டும், காய் கனிகள் இருந்தால் மட்டும்தான் விற்க முடியும். அதனால்தான் மாணவர்கள் நான் சொல்வது, நிறைய வாசிங்க, நிறைய எழுதுங்க, நிறைய பேசுங்க. அப்பொழுதுதான் நாம் எதன் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர வெறும் கூடையை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் என்னோட கருத்துங்க. கண்டிப்பாங்க ஐயா. பாரதியார் சொன்ன மாதிரி வானை எழுப்போம், கடல் மீனை எழுப்போம், சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம் அப்படின்ற மாதிரி சார் ரொம்ப முத்தான கருத்துக்களை அவங்களோட பேச்சிலேயே தமிழோட வீச்சு நம்மளுக்கு தெரிஞ்சு. சரிங்க சார், நீங்கள் இப்போ தமிழ் துறை பேராசிரியராக இருக்கீங்க. தமிழ் மாணவர்களை ஒவ்வொரு வருஷமும் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாணவர்கள்கிட்ட உங்களோட தமிழ் பங்கு எப்படிங்க சார் இருக்குது? அதை பற்றி சொல்லுங்கள் சார். எங்களுடைய தமிழ் துறை, அதாவது மருதநெல்லி ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கிராமப்புற மாணவர்களுடைய படைப்பாற்றலை வளர்ப்பது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குதுங்க. வெறும் உரையை, வெறும் பாடத்தை மட்டும் சொல்லி கொடுக்காமல் மாணவர்களுடைய படைப்பாற்றல் திறனை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காக தான் நாங்கள் பல்வேறு கருத்தரங்க, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளை கொரோனா காலகட்டத்திலிருந்தே நடத்தி வருகிறோம். இணையத்திலும் நேரடியாகவும் நடத்தி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் தமிழ் இலக்கியங்களில் பக்தி நெறி என்ற தலைப்பில் சிங்கப்பூரிலிருந்து சிறப்பினர்கள் வருகை தந்து ஒரு ஆய்வுக்கோவை வெளியிட்டோம். மேலும் கிராமங்கள் தோறும் திருக்குறளை புத்தகத்தை நாங்கள் வழங்கி வருகிறோம். திருக்குறள் இல்லை என்றால் உங்கள் மனித நெறி இல்லை. அந்த வகையில் கிராமங்கள் தோறும் திருக்குறள் புத்தகத்தை வழங்கி வருகிறோம். மேற்கொண்டு மாணவர்களை மருதநெல்லி தமிழ் இலக்கிய பேரவை என்ற ஒரு இலக்கிய பேரவையை அமைத்து, மற்ற இதாட்டு நாங்கள் சென்று விடாமல் மற்ற பாடம் தாண்டி
பாடத்தோடு முடித்து விடாமல் தமிழ் இலக்கிய மருதநெல்லி தமிழ் இலக்கிய பேரவை என்று ஒன்று நிறுவி மாணவர்களுடைய படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்துவதற்காக கவிதை பயிற்சி பட்டறைகளை நடத்தினோம். இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு பிறகு நாடக பயிலரங்கம், தேசிய அளவிலான நாடக பயிலரங்கை நடத்தினோம். அது எங்கன்னா டெல்லியிலிருந்து வந்திருந்தார்கள், நாடக பள்ளியிலிருந்து டெல்லியிலிருந்து பயிற்சியினை கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினோம். மேலும் மாணவருடைய கவிதைகள்லாம், எங்கள் கல்லூரி மாணவருடைய கவிதைகள் எல்லாம் தொகுத்து தகடூர் நெல்லிக்கனிகள் என்ற ஒரு புத்தகத்தை, மாணவர்களுடைய கவிதை தொகுப்பு புத்தகத்தினை நாங்கள் வெளியிட்டோம். தருமபுரி புத்தக திருவிழாவில் தகடூர் நெல்லிக்கனிகள் என்ற தலைப்பில் சுமார் 100 மாணவர்கள் பங்கெடுத்து கவிதனை எழுதி கொடுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டோம். அது கவிதையாடல் பதிப்பகம் வெளியிட்டு எங்களை சிறப்பித்தது. இதுபோன்ற அதனுடைய தாக்கமாக கிட்டத்தட்ட எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் சமீபத்தில் நடந்த புத்தக திருவிழாவில் இளம் துளிர் என்ற தலைப்பில் ஒரு கவிதை தொகுப்பினை எங்கள் துறை மாணவிகள்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு மாணவன் தற்போது விசாக்கின் கவி கனவுகள் என்ற ஒரு புத்தகத்தினை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னொரு மாணவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட தயாராக இருக்கிறார்கள். அதுவும் கவிதையாடல் பதிப்பத்தை கொடுத்திருக்கிறோம். இது போன்று ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சும்மா நம்ம பாடத்தை மட்டும் படிச்சுட்டு ஒரு 3 ஆண்டுக்கு பிறகு அவன் ஒரு மகத்துவம் மிக்க மாணவனாக வர வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கமாக இதை நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். கவியரங்கம் நடத்துவது, பேச்சரங்கம் நடத்துவது, பட்டிமன்றம் நடத்துவது, மாணவர்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்துவதற்காக விவாத மேடைகள் வைப்பது, நூல் விமர்சனங்களை அறிமுகம் செய்வது, இது போன்ற பணிகள்லாம் செய்து கொண்டு வருகிறோம். சிறப்புங்க ஐயா. நீங்கள் மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க ஐயா, ரொம்ப நல்லது. இப்போ மாணவர்களுக்கோட தமிழ் வாசிப்பை மேம்படுத்துறதுக்கும் அவங்களோட தமிழ் பேச்சை மேம்படுத்துறதுக்கும் எந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் பண்ணலாங்க ஐயா? தற்போதுமா நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் 1 மணி நேரம் ஒதுக்கி மாணவர்களுடைய நூல் விமர்சனம் முக்கியமாக அதை நாங்கள் பண்ணிட்டு வரோம். மாணவர்களுடைய புத்தக வாசிப்பு அவசியமானதாக என்று நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட வேலையை ஒதுக்கி எந்த புத்தகத்தை படித்தீர்கள் என்ற ஒரு நிலையில் அந்த வகுப்பிலேயே நாங்கள் பேச்சு சொல்கிறோம். வகுப்பிலேயே அந்த ஜெயகாந்தனுடைய புத்தகம், கு அழகரிசாமியுடைய புத்தகம், புதுமைப்பித்தனுடைய புத்தகத்தை எல்லாம் படித்து அதை பற்றி ஒரு நாவல்களை படித்து அதை பற்றி உரையாடச் சொல்கிறோம். நாங்கள் வெறும் பாடத்தை மட்டும் நடத்தி விடாமல் அதை பற்றி விவாதம் செய்வது, அதை பற்றி ஒரு கலந்துரையாடல் செய்வது என்று மாணவர்கள் மத்தியில் இது போன்ற செயல்பாடுகள் நடத்தி வருகிறோம். மேலும் சிறப்பு நாட்களில் பட்டிமன்றம் நடத்தி அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். நம்ம சிறப்புங்க ஐயா. இப்போ தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ தமிழ் துறையில் படித்தவங்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்குதுங்க ஐயா? வேலையை தேடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் வேலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். மாணவன் படித்து ஏன்னா நம்முடைய திறமையால் உருவாக்கணுங்க. நாமையா போய் அங்கே நிற்கணும். ஒரு ஊடகத்துறையே இப்பொழுது நம்மளுடைய ஊடகத்துறையே இருக்குதுங்களா? ஒரு மாணவன் நல்லா தமிழ் புலமை வாய்ந்தவனா இருக்கிறானா, கூட்டிட்டு வாப்பா நீ. அவனை தேட வைக்க வேண்டும். போய் நாம் வேலை வேலை என்று தேடுவது பதிலாக இவனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவனை நம்மளுடைய கம்பெனியில் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும், நம்ம ஊடகத்துறையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அந்த தகுதியை மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். போய் ரெசியூம் எடுத்துட்டு எனக்கு வேலை கொடுங்க. இவன் திறமை வாய்ந்தவன், எங்கே இருக்கிறான், எந்த கிராமத்தில் இருக்கிறான், அவனை கூட்டுவாங்கப்பா. அது போன்ற ஒரு வேக்கையும் ஒரு தன்னம்பிக்கையும் மாணவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். தமிழ் துறையில் குறிப்பாக வேலை வாய்ப்பு எண்ணற்ற வேலை வாய்ப்பு இருக்குதுமா. நாம் அதை பயன்படுத்துகிறோமா என்ற, ஏன் இந்த ஊடகத்து துறையில் கூட வேலை வாய்ப்பு இருக்கிறது, நாம் பயன்படுத்துகிறோமா? இதழியல் துறையில் வேலை வாய்ப்பு இருக்கிறதம்மா. பல்வேறு களங்களில் இதழியல் துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அரிமா நோக்கு, அந்த குமுதம் பத்திரிகை, இது போன்ற ஊடகத்தெல்லாம் நமக்கு வேலை வாய்ப்புகள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகை துறையில் தமிழ் படித்த பிழை திருத்தத்துக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. எங்கே நம்ம போகிறோம் பிழை திருத்தத்துக்கு? அதுக்கு ஆட்கள் பத்திரிகை துறையில் நிருபராக இருப்பதற்கு வேலை வாய்ப்பு இருக்கின்றது. நம்மளுடைய அரசு பணியில் நாம் பார்க்கின்ற போது 20% தமிழ் படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நம்மளுடைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாத்துக்கும் தமிழ் பாடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் யூஜிசி
நெட் எக்ஸாம் நடத்துதுமா. தேசிய தேர்வு வாரியம் நடத்துகின்ற அந்த தேசிய தகுதி தேர்வு, மாநில தகுதி தேர்வுன்று இருக்கிற செட் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் தயார் பண்ணி படித்தீர்கள் என்றால் அரசு கல்லூரிக்கு கௌரவ விரிவுரையாக நீங்கள் போகலாம். ரெண்டாவது வந்து நம்மளுடைய மற்ற கல்லூரிகளுக்கு நீங்கள் உதவி பேராசிரியராக பணி செய்யலாம். இது போன்ற பணிகள்லாம் இருக்கிறது. மேலும் பதிப்பகத்துறையில் வந்து நமக்கு பணிகள் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பதிப்பகத்தை எடுத்து அதில் தமிழ் படித்தவர்கள் அங்கே இல்லை. ஏதோ படிச்சுட்டான்னு கடமைக்குன்னு படிச்சுட்டு எங்கெங்கேயோ போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் பதிப்புத்துறையில் ஆள் இல்லை. இதழியல் துறை இதழியல் துறை என்பது அருகி வருது. அந்த இதழியல் துறையெல்லாம் கை கொடுப்பவர்கள் யார் என்றாலும் தமிழ் படித்தவர்கள் கை கொடுக்கலாம். அவ்வளோ பணிகள் நமக்கெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது. மேலும் மொழிபெயர்ப்பு துறையில் எடுத்துக்காங்க. நம்மளுடைய மொழிபெயர்ப்பு துறையில் வந்து தமிழ் புலமையோடு ஆங்கில புலமையும் நன்கு கற்றுக்கொண்டால் மொழிபெயர்ப்பு துறையிலாம் பணி அளவு கடந்த பணிகள் காத்து கொண்டு இருக்கிறதுங்க. ஓலைச்சுவடி நிலையங்களில் பணி காத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது புதிதாக கூட தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக உதவி இயக்குநர்களுக்கு தமிழ் படித்தவர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு, அப்படி வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. தமிழ் படித்தவர்கள் மட்டும்தான் அந்த தேர்வு எழுதவே முடியும். இளங்கலையாக இருந்தாலும் சரி, முதுகலையாக இருந்தாலும் சரி, தமிழ் படித்தவர்கள் மட்டும்தான் அந்த தேர்வினை எழுத முடியும். 1,00,000க்கு மேலே 80,000க்கு மேலே தொகை சம்பளம் வாங்கலாம். அப்படி அதுக்கான தகுதியை நாம் உருவாக்கணுங்க. நாம் காலத்தின் மீது சாக்கு போக்கு சொல்றதை விட, மற்றவர்கள் மீது சாக்கு போக்கு சொல்வதை விட நம் மீது உணர்ந்து கொள்ளுங்க. நாம் எந்த தகுதியில் இருக்கிறோம், நாம் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் நம்ம உணர்ந்து கொள்ள வேணும். 1 மணி நேரம் சுறுசுறுப்பாக எடுத்து மொபைல் ஃபோன் நோன்ற நாம் நம்மளுடைய தரத்தை உயர்த்துவதற்கு நாம் எந்த புத்தகத்தை வாசித்தோம்? நன்மைங்க ஐயா. அதுதான் நான் சொல்கிறேன். பணிகள்லாம் நிறைய இருக்குது. அதுதான் பணியை தேடுவதை விட இவன் இங்கே இருக்கிறான், இவன் தான் நமக்கு சரியான ஆள், இவனை தூக்கிட்டு வா அப்படி என்று சொல்லும் அளவிற்கு நாம் வந்து விடக்கூடாதுங்க. கெட்டியாக பிடிச்சிக்கணும் வாய்ப்பு. இந்த பையனை நம்ம விடவே கூடாதுன்ட்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, மற்றதாக இருந்தாலும் சரி, அந்த லெவலுக்கு நம்ம அப்படியே அந்த அளவுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கணுங்க. அதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாங்க ஐயா. இப்போ நம்ம ஊர்ல விளையிற கொய்யாவை விட்டுட்டு வெளிநாட்டுல விளையிற ஸ்ட்ராபெரிக்கு ஓடுற மாதிரி இப்போ நம்ம தமிழை விட்டுட்டு ஆங்கிலத்துக்கு ஓடிட்டு இருக்கோம். திரும்ப வாங்க, கொய்யா பழத்துல தான் கருத்துக்கள் இருக்குன்னு நீங்க பேசியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்களோட தமிழ் ஆர்வத்திலேயே தெரியுதுங்க ஐயா, நீங்க கண்டிப்பா தமிழுக்கு உங்களோட அர்ப்பணிப்பா செஞ்சிருப்பீங்க. நீங்க எந்த மாதிரியான தமிழுக்கு படைப்புகளை வெளியிட்டிருக்கீங்க ஐயா? என்னுடைய கல்லூரி எனக்கு உறுதுணையாக இருக்கிறதம்மா. நான் எப்பொழுதும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் கொரோனா காலகட்டத்தில் நான் வந்து உதவி பேராசிரியர் பணிக்கு வந்து பங்கெடுத்தேன். தொடர்ச்சியாக என்னுடைய கல்லூரி தாளாளராக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, முதல்வர் ஐயாவாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலே தருமபுரி மாவட்டத்தில் இன்றும் நான் உறுதியாக நான் சொல்வேன், எங்களுடைய நிர்வாகம் வந்து கிட்டத்தட்ட 4 புத்தகம் வெளியிட்டிருக்கிறது. சிறப்புங்க ஐயா. எங்களுடைய நிர்வாகம் மட்டுமே கல்லூரி மாணவர்களுடைய கவிதைகளை தொகுத்து அவருடைய படைப்பாற்றல் திறனை வெளியிடுவதற்காக தகடூர் நெல்லிக்கனி என்ற புத்தகம் வெளியிட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள கவிஞர்களுடைய கவிதைகளை தொகுத்து அதற்கு வந்து மருதநிலையில் மலர்ந்த மகாத்மா என்ற புத்தகம் வெளியிட்டது. மேலும் பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்தி படைப்பும் படைப்பாளும் என்ற ஒரு கட்டுரை தொகுப்பு ஆய்வு கோவை வெளியிட்டது. தற்போது சமீபத்தில் தமிழ் இலக்கியங்களில் பக்தி நெறி என்ற தலைப்பில் வந்து ஒரு ஆய்வு கோவையினை வெளியிட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தமிழ் மொழிக்கு என்ன செய்ய வேண்டுமோ எங்களோட மதிப்புக்குரிய எங்களுடைய கல்லூரி தாளாளர் சிறப்பாக ஒத்துழைப்புடன் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் குறிப்பாக அதனுடைய தாக்கமாக எங்களுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட விசாக் என்ற மாணவன், முன்னாள் மாணவர் வந்து விசாக்கின் காதல் கனவு என்ற ஒரு கவிதை தொகுப்பு புத்தகத்தினை வெளியிட்டிருக்கிறார். இரண்டாவது தற்போது பயின்று கொண்டிருக்கின்ற 3ஆம் ஆண்டு ஈஸ்வரி என்ற மாணவி இளம் துளிர் என்ற கவிதை தொகுப்பு புத்தகத்தினை அற்புதமாக வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது வந்து ஒரு மாணவன் வந்து தயாராக இருக்கிறான். தற்போது வந்து கவிதையாடல் பதிப்பகத்திடம் அந்த கவிதை தொகுப்பின் நூலினை வந்து கொடுத்திருக்கிறோம். தட்டச்சு பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தாக்கத்தோட மாணவர்களும் தன்னுடைய படைப்பினை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள், சாதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட மாநில அளவில் நடைபெறுகின்ற பேச்சு போட்டிகளெல்லாம் எங்களுடைய மாணவர்கள் பங்கெடுத்து பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள்.
நான் ஜாஸ்மி என்ற மாணவி வந்து தற்போது தகடூர் புத்தக பேரவை நடத்திய மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியில் வந்து பட்டிமன்றத்தில் 2ஆம் பரிசினை வந்து பெற்றிருந்தார்கள். பல்வேறு உலக சாதனை நிகழ்வுகளிலும் எங்களுடைய மாணவர்கள் வந்து பங்கெடுத்து சாதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் நாட்டு நலப்பணி திட்டத்திலும் பல்வேறு சாதனைகள்லாம் புரிந்து கொண்டு வருகிறார்கள். சிறப்புங்க ஐயா. இப்போ புதிதாக ஒரு மாணவர் வந்து தமிழ் கற்க போகிறாங்க அப்படின்றப்போ, ஏற்கனவே தமிழ் தெரிஞ்ச மாணவர் தான், இப்போ தமிழ் மேலே ஆர்வம் வந்து நான் தமிழ் கற்றுக்கிறேன் அப்படின்னு போகிறப்போ எந்த மாதிரியான புத்தகங்களை நீங்கள் பரிந்துரைப்பீங்க ஐயா? முதலாவதாக நான் பரிந்துரை செய்வது வந்து திருக்குறளை படி. திருக்குறளை படிக்க படிக்க ஆழமாக படிக்க படிக்க பல்வேறு களங்கள் விரிந்து வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளை விட்டுறக்கூடாதுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் மனிதன் சந்ததி கடந்தும் ஒரு தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வது திருக்குறள். வேற ஒன்றுமே இல்லை. திருக்குறளை படி. அப்படியும் அதையும் கடந்து ஓய்வு நேரங்கள்லாம் நாவல்ஸ் எல்லாம் நிறைய படிங்க. நாவல் நிறைய படிக்கணும். சிறுகதைகளை நிறைய படிக்க வேண்டும். புதுமை பித்தனுடைய தும்பக்கேணியை படிங்க. புலம்பெயர்ந்தவருடைய தமிழர்களுடைய வாழ்வியலை இன்னல்கள் பற்றி பேசுகின்றது. இலங்கையிலே வந்து அந்த தேயிலை தோட்டத்தில் தமிழர்கள் கஷ்டப்படுவதை பற்றி அற்புதமாக அந்த தும்பக்கேணி என்ற சிறுகதை வந்து பதிவு செய்கிறது. ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம் என்ற நாவலை படிக்கின்ற பொழுது ஒரு பெண்ணினுடைய நிலையை, ஒரு சாதாரண ஒரு பணக்கார ஆடவர்களோட அந்த ஏழை பெண்மணி படுகின்ற துயரத்தை எடுத்துரைக்கின்றது. இது போன்ற ஒரு மனதிலே ஒரு மாற்றமும் மனதிலே ஒரு புரிதலும் ஏற்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் புத்தக வாசிப்பு தாங்க. புத்தக வாசிப்பு இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது, என்னை உட்பட. புத்தகம்தான் நுண்ணறிவு. பட்டப்படிப்பு என்பது வேறானது. நான் ஏற்கனவே சொல்வதை போன்றுதான். ஒரு பட்டப்படிப்பு என்பது ஒரு கூடை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கூடையை வச்சு நீ விற்க முடியுமா? எதுவுமே விற்க முடியாது. ஆனால் இதன் ஊடாக பேச்சாற்றலாக இருந்தாலும் சரி, எழுத்தாற்றலாக இருந்தாலும் சரி, படைப்பாற்றலாக இருந்தாலும் சரி, மாணவருடைய நூல் வாசிப்பாக இருந்தாலும் அந்த கூடைக்குள் பழங்கள் இருந்தால்தான் உன்னால் விற்பனை செய்ய முடியும். அந்த வகையில் மாணவர்கள் என்பவர்கள் நிறைய படிக்கணும். நிறைய புத்தகத்தை, இது மட்டுமல்ல, நிறைய புத்தகத்தை வாசிக்க வேண்டும். கிட்டத்தட்ட காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் புத்தக வாசிப்புக்கு நேரம் ஒதுக்கி விட வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் ஒரு நல்ல அறிஞர்களுடைய சொற்பொழிவு கேட்க நேரம் ஒதுக்குங்க. கண்டிப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட 10 புத்தகம் அவங்க தயார் பண்ணிட்டு ஒரு மேடை ஏறுவது சாதாரணம் கிடையாது. இப்ப எளிமையா நினைச்சுக்கிறாங்க மேடை ஏறுவதெல்லாம். ஒரு பேச்சாளன் கிட்டத்தட்ட 5 புக்கு 10 புத்தகத்தை எல்லாம் தயார் செய்து அவங்க வந்து மேடை ஏறுகிறார். கண்டிப்பாங்க. அதை வைத்து குறிப்பு அதை கேட்டா கூட போதுங்க. இப்ப எல்லாம் செவிகளை அடைத்துக் கொள்கிறோம், பார்வினை மூடிக்கொள்கிறோம், தொடுதிரையிலே தொட்டு தொட்டு விளையாடிக்கணும், கைரேகியே தேர்ந்து விடும் போல இருக்கிறது. அதனால நம்ம புத்தகத்தை நேசிக்க, அந்த புத்தகத்துடைய வாசனை நாச நுகரங்கள்னு நான் சொல்றேன். கண்டிப்பாங்க ஐயா. வாசிப்பை சுவாசிப்போம் அப்படின்ட்டு ஐயாவோட பேச்சுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஐயா, உங்க கல்லூரியில இருந்து மாணவர்களுக்கு எந்த மாதிரியான தமிழ் துறை சார்ந்த வளர்ச்சி பணிகள் நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா? மாணவர், அதுதான் கிராமப்புற மாணவர்களுக்கு முன்பு சொல்வதை போன்று நம்முடைய கல்லூரி மாணவர்கள் குறிப்பாக எல்லாமே கிராமப்புற மாணவர்கள். அவர்களை வழிபடுத்துவது நம்முடைய கடமை. அதற்காகத்தான் எங்களுடைய மருதநெல்லி கல்வி குழுமத்தின் இணை நிறுவனமான ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாகம் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு நடத்துவதற்கு, போட்டித் தேர்விலே பங்கெடுத்து எழுதுவதற்கு அவர்களுக்கு இலவசமாக எந்த தொகையும் இதுவரைக்கும் வாங்கினது கிடையாது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் போயிட்டு இருக்குது. இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி முகாம் போயிட்டு இருக்குது. எந்த தொகையும் வாங்கவில்லை. இலவசமாக போட்டித் தேர்வுக்கான பயிற்சினை வழங்கி வருகிறது. 1. 2வது வந்து இந்த ஆங்கில பயிற்சி. எங்க போனாலும் இந்த ஆங்கிலம் மோகம் என்பது இருக்கிறது. மாணவர் வந்து நேர்முக தேர்வில் கூட கொஞ்சம் சிரமப்படுகிறார்கள் என்பதற்காக எங்களுடைய நிர்வாகம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இலவசமாக, இதுவரைக்கும் எந்த கட்டணம் வாங்க கிடையாதுங்க, இலவசமாக நடத்தி வருகிறார்கள். மேலும் பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி மாணவர்களுடைய ஆளுமையை, இப்பொழுது கூட மாநில அளவில் சமுத்திரம் என்ற மாணவன் வந்து ஓட்டப்பந்தயத்திலே
1 லட்சம் ரூபாய் பரிசு வின் பண்ணிட்டு வந்தோம். சிறப்புங்க. 1 லட்சம் ரூபாய் பரிசு. இது போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை எங்களுடைய நிர்வாகம் கண்டிப்பாக செய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக மாணவர்களுடைய விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்காக முதலமைச்சர் கோப்பைக்கான அந்த விளையாட்டு போட்டி நடைபெற்றது. அதில் எங்கள் கல்லூரி மாணவர்கள் பரிசினை பெற்று வந்தார்கள். தொடர்ச்சியாக ஆரோக்கியமாக பயணித்து கொண்டு சிந்தித்து கொண்டு தான் வருகிறார்கள். சிறப்புங்க ஐயா. எங்களோட தமிழோட உங்களோட வளர்ச்சி பணிகள் பயணங்களை பற்றி எங்ககிட்ட ரொம்ப நிறைய சொன்னீங்க ஐயா. அதை பற்றின ஏதாவது சுருக்கமாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் புரிகிற மாதிரி உங்களோட கருத்துக்களை சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நான் பெற்றோர்களுக்கு தான் நான் சொல்வேன். குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தையிடம் அருகிலே உட்கார்ந்து பேசுங்க தயவு செய்து. இப்பொழுது ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துட்றீங்க, அவன் ஒரு மூலையில் போய் அங்கே போய் உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கிறான், நீங்கள் ஒரு பக்கம் தொலைக்காட்சி பெட்டியில் உட்காந்துட்டு இது பண்ணுறீங்க. தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளிடம் அருகே உட்கார்ந்து பேசுங்க தயவு செய்து. அவர்களுடைய உணர்வினை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, மாணவருக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கோபிநாத் ஐயா தான் சொல்லுவாங்க, விஜய் டிவி புகழ் கோபிநாத் ஐயா சொல்லுவார், வட மாநிலங்களிலெல்லாம் தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் செங்கல் சூளைக்கும் பானிபூரி கடைக்கும் அனுப்பி விடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாலியை அடமான வைத்து தன் மகனை கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள் என்றால் அது நம்மளுடைய தமிழ் பெண்களாகத்தான் இருக்க முடியும், தமிழ் அம்மாக்களாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையில் 3 வருடம் யார் மீது நம்பிக்கை வைத்து கல்லூரிக்கு அனுப்புகிறாங்க? யார் மீது? என் மகன் கண்டிப்பாக படிப்பான், என் மகன் படித்து நல்ல நிலைக்கு வருவான் என்ற ஒரு நிலை தன்னம்பிக்கை யாரிடம் உன்மீது வைத்திருக்கிறார்கள்? பெற்றோர்கள் தன் குழந்தைகள் மீது வைத்து அந்த நம்பிக்கை எப்பொழுதும் சிதைத்து விடக்கூடாது. கல்லூரி வாழ்க்கை என்பது 3 ஆண்டு காலம் பட்டப்படிப்பு. அந்த பட்டப்படிப்பு 3 ஆண்டு பிறகு நீ நினைச்சா கூட அந்த கிளாஸ்ல உட்கார முடியாது, அந்த வகுப்பறையில் நீங்கள் அமர முடியாது. அதனால அந்த 3 ஆண்டு காலமும் உன்னுடைய திறமைக்கு பயன்படுத்துங்க. எப்போ வேணுமென்றாலும் பொழுதை போக்கி கொள்ளலாம். 3 ஆண்டு கழித்த பிறகு உனக்கு இல்லற வாழ்வு இருந்தால் கூட அப்பொழுது கூட நீங்கள் பொழுதை போக்கி கொள்ளலாம். ஆனால் 3 ஆண்டு உன்னுடைய தகுதியை உயர்த்துவதற்கான ஒரு களம் அது. அந்த 3 ஆண்டு நீ என்ன சாதித்த என்ற ஒரு லட்சியத்தை சொல்வது தான் இது. ஒரு இடத்துலையே போறீங்க, ஒரு நேர்முக தேர்வுக்கு போறீங்க, ஒரு கம்பெனிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மதிப்பெண் பட்டியல் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதில் தீர்மானிக்கணுங்க. சான்றிதழ்களை எடுத்துட்டு போங்க. நான் பாருங்க, முதலமைச்சர் கோப்பையில் இவ்வளவு சான்றிதழ் வாங்கியிருக்கிறேன், பேச்சு போட்டியில் இவ்வளவு சான்றிதழ் வாங்கியிருக்கிறேன், ஒரு கம்பீரமா நம்ம போகணும். அந்த மதிப்பெண் பட்டியல என்னது, தமிழ்லேயே அரியர்னு வந்துருச்சுன்னா, தாய்மொழி தமிழ்லே நீங்கள் அரியர் வைத்து விட்டீர்கள் என்ற ஒரு எதிர்மறை சிந்தனை உங்கள் மீது வந்துவிடும். மதிப்பெண் பட்டியல் பார்க்கின்ற போல அடாடா அற்புதமா படித்திருக்கிறேன், சான்றிதழ் எடுத்துட்டு போங்க. என்னன்னா போட்டியில் வெற்றியோ தோல்வியோங்க, போட்டிகளில் பங்கெடுப்பது மாணவருடைய கடமை. ஏனென்றால் மாணவர்கள் போட்டியில் பங்கேற்கின்ற பொழுதுதான் அந்த எதிர்வினையை தாங்கிக் கொள்கின்ற பக்குவம் வருகிறது. கண்டிப்பாங்க. பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி, விவாதமாக அரங்கமாக இருந்தாலும் சரி, நானே ஒரு போட்டிக்கு செல்கிறேன் என்றால் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்கிறேன் வைத்துக் கொள்ளுங்களேன், எதிரணியினுடைய கருத்துகள் என் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி, அதாவது என்னை விமர்சிக்கிறார்கள், என் கருத்தை மறுக்கிறார்கள், என் கருத்தின் மீது முரண்படுகிறார்கள், அதை தாங்கிக் கொள்கின்ற பக்குவம் எதிலிருந்து வருகின்ற போட்டியிலிருந்து வருகிறது. பேச்சு போட்டிக்கு போறீங்க, கட்டுரை போட்டிக்கு போறீங்க, ஓவிய போட்டிக்கு போறீங்க, வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சி, தோல்வி அடைந்தால் அதை தாங்கிக் கொள்கின்ற ஒரு உணர்வு உளவியல் வருதில்ல, அதுதான் நமக்கு வெற்றியை தருமே தவிர அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டு எந்த பயனும் கிடையாது. அதனால போட்டியில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், விமர்சனத்தை தாங்கிக் கொள்கின்ற பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியாளர் கஜேந்திர பாபா ஐயா சொல்வார்கள், தோல்வியை பழக்கப்படுத்துங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் சொல்வது, குழந்தைகளுக்கு தோல்வியை பழக்கப்படுத்துங்கள். நிச்சயமாக அவர்களுடைய மன தைரியம், ஒரு மன திட்பம் என்று சொல்வார்கள், ஒரு எதையும் எதிர்கொள்கின்ற ஆற்றல் மாணவர்கள் கண்டிப்பாக வளரும். அதனால் போட்டிகள் பங்கெடுப்பது, கருத்துக்களை நாம் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வது, விமர்சனத்தை தாங்கிக் கொள்வது, இது போன்ற ஒரு பண்புகள் எல்லாம் நாம் வளர்த்தால் மட்டும்தான் மாணவன் சமுதாயத்தில் அவனுடைய வீர்நடை கொண்டு போடுவான். கண்டிப்பாங்க. ஒரு தோல்வியே வருதா, விமர்சனம் வருதா, போட பார்த்துக்கலாம்
அப்படின்ற ஒரு தன்மை வந்து நமக்கு ஏற்படும். கண்டிப்பா சிறப்புங்க ஐயா. அரசர் அதியமான் கொடுத்த நெல்லிக்கனி 1000 கொடுத்த மாதிரி ஐயாவோட பேச்சு இருந்தது. இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியோட முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். பாரதியார் சொன்ன மாதிரி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் சொன்னாரு. ஐயா சொல்லிட்டாங்க, தனி ஒரு மனிதனுக்கு தமிழ் இல்லை என்றால் ஜகத்தினை திருப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஐயாவோட சொற்பொழிவு இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. இது MN TV வழங்கும் கல்வி விடியல் நிகழ்ச்சி. நாளை வேறொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். இது உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் யுவராணி சேகர். நன்றி.